சில பேருக்கு டென்ஷன் வந்தா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வயிறு தான். இந்த பயத்துல நம்மளோட உடம்பு தானாவே எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும். ரத்த ஓட்டம் வயிற்றுக்கு போறதுக்கு பதிலாக மூளைக்கும் தசைக்கும் போக ஆரம்பிச்சிடும். அந்த பயம் மீண்டும் அதிகரிக்கிறதுனால அது ஒரு வகையான விஷஸ் சைக்கிளா மாறி இதைத்தான் நம்ம டைஜஸ்டிவ் ஆன்சைட்டி சைக்கிள்னு சொல்றோம். கட்ல ஸ்ட்ரெஸ் வர்றதுனால நம்ம நரம்பு மண்டலத்துல ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுது. இதனால நம்ம உடம்பு சின்ன சின்ன சிக்னல்ஸை கூட பெரிய பிரச்சனைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது. இதை எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்துல அமைதி தரும். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வயிற்றுக்கும் நம்மளோட மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கு பண்டைய கால முறைகள்ல தீர்வு இருக்கா? அப்படி என்னென்ன தீர்வுகள் இருக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோல வாங்க. சில பேருக்கு டென்ஷன் வந்தா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வயிறு தான். வயிற்று வலி, வயிறு உபசம், வாய்வு, திடீர் மலச்சிக்கல், இல்லைன்னா கழிப்பறை அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான தூண்டுதல் சில பேருக்கு இருக்கும். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அதுக்கான தீர்வு மட்டும் கிடைக்காது. இதோட காரணம் என்னன்னா டைஜஸ்டிவ் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோல மன அழுத்தம், பயம், ஆன்சைட்டி இதெல்லாம் எப்படி நம்ம வயிற்றோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதோட பண்டைய முறை சித்த வைத்திய தீர்வுகளும் பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில போறப்போ நமக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் வரப்போ நம்மளோட மூளையில இருக்க பெயின் சென்டரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். இதை தான் நம்ம ஆன்டிசிபேட்டரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இந்த பயத்துல நம்மளோட உடம்பு தானாவே எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும். இந்த ஃப்ளைட் மோட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரத்த ஓட்டம் வயிற்றுக்கு போறதுக்கு பதிலாக மூளைக்கும் தசைக்கும் போக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்ததும் நம்மளோட ஜீரணம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அஜீரணம், வாய்வு, உப்பசம், வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட அசௌகரியமும் ஆகிடும். அதாவது இந்த டிஸ்கம்ஃபர்ட் மீண்டும் வரதுனால பயத்தை அதிகரிக்குது. அந்த பயம் மீண்டும் அதிகரிக்கிறதுனால அது ஒரு வகையான விஷஸ் சைக்கிளா மாறி இதைத்தான் நம்ம டைஜஸ்டிவ் ஆன்சைட்டி சைக்கிள்னு சொல்றோம். இதோட பொதுவான அறிகுறிகள்னு பார்த்தா வயிற்று வலி, அதாவது வயிற்று வலிக்குதுன்னு போவோம், ஆனா ரிப்போர்ட் நார்மலா தான் இருக்கும். உப்பசம், வாய்வு, மூட்டு வலி, அதோட மலச்சிக்கல், அதாவது ஒரு சில நாள் நமக்கு மலச்சிக்கல் இருக்கும், ஒரு சில நாள் நம்மளுக்கு கழிவறை போகணும் அப்படிங்கிற தூண்டுதல் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நோய் இல்லைங்க. ஏன் இப்படி ஆகுதுங்கிற அறிவியல் காரணத்தை பார்ப்போம் வாங்க. நம்ம மூளையும் வயிறும் ஒரே தொடர்பிலான இருவழி பாதையில இணைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றோம். கட்ல ஸ்ட்ரெஸ் வர்றதுனால நம்ம நரம்பு மண்டலத்துல ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுது. இதனால நம்ம உடம்பு சின்ன சின்ன சிக்னல்ஸை கூட பெரிய பிரச்சனைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பிரச்சனைகளுக்கு பண்டைய தமிழ் மற்றும் சித்த வைத்தியத்துல தீர்வு இருக்கு. இப்பதான் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நம்மளோட வயிற்றை முதல்ல அமைதிப்படுத்தணும். காலையில வெறும் வயிற்றுல சுக்கு, ஜீரகம், கொத்தமல்லி போட்டு கஷாயம் குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால வயிறு சூடு, வாய்வு, அஜீரணம் குறையும். அடுத்ததா நம்ம மனதையும் அமைதிப்படுத்தணும். இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம பண்டைய முறை மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகள் என்னன்னா நன்னாரி, வில்வம், துளசி. இதை எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்துல அமைதி தரும். அது மட்டும் இல்லாம பண்டைய வகை சுவாச பயிற்சியும் இருக்குங்க. இத நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்ததும் 5 நிமிஷம் இடது மூக்களையும் வலது மூக்களையும் மாற்றி மாற்றி நம்ம சுவாச பயிற்சி செய்யும் பொழுது இது கட் பிரெயின் ஆக்சஸ சீராக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பண்டைய உணவு முறைகளும் இருக்கு. புளிப்பு, காரம், காஃபி, டீ இதெல்லாம் தற்காலிகமா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலா கஞ்சி, மோர், இட்லி, வெந்தய நீர் இது மாதிரி எடுத்துக்கலாம். இவையெல்லாம் வயிற்றுக்கு மருந்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட மன பயத்தை உடைக்கிறதுக்கு ஒரு அருமையான பழமொழியும் இருக்கு. அது என்ன பழமொழின்னு பாத்தீங்கன்னா, இது நோய் இல்லை, இது ஒரு தற்காலிகமான எதிர்வினை அப்படிங்கிற சென்டென்ஸை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அதனால பயம் குறையும். பயம் குறைஞ்சா வயிறு சரியாகும். நினைவுல வச்சுக்கோங்க, டைஜஸ்டிவ் ஆன்சைட்டிங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது மனமும் வயிறும் ஒரே நேரத்துல அதிகமா ரியாக்ட் பண்ற நிலை மட்டும்தான். மருந்தை விட அமைதியா இருக்கிறது, நல்ல உணவை எடுத்துக்கிறது, அதை விட மூச்சு பயிற்சி செய்யறது, தினமும் பண்டைய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதுதான் உண்மையான தீர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதோட இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ்க்காக யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.